பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் வெளியில் வெளியே என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 18வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பித்து இருக்கிறோம். இதில் நாம் சூரத்துன் நாஸ் முதல் 4 வசனங்களை பார்க்க போகிறோம். மாஷா அல்லாஹ். இதில் இருக்கக்கூடிய மஹ்ரஜுகள், சிஃபாத்துகள், கவாய்துகள், முக்கியமாக உன்னாக்கள் அதிகமாக இடம்பெற போகிறது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்ல பார்க்க போறோம். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய குரல் வளத்தை, நம்மளுடைய டோனை, நம்மளுடைய குரலை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது, குறைத்து மதிப்பிட கூடவே கூடாது. நம்மளாம் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் ஆயிட முடியுமா, நம்மளாம் அஃபாசி ஆயிட முடியுமா அப்படிங்கிறது இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குரல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கராத், சரிங்களா? நமக்கென்று ஒரு யூனிக்கான ஒரு குரல் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி ஒரு தனி குரல் இருக்கும், ஒரு தனி சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஓதும் போது அவர்களுக்கு என்று ஒன்று வரும். ஒன்று கேட்டு கேட்டு பழகி பழகி அதை நம்ம வைரல் ஆக்கி அது நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கே தவிர, அல்லது சற்று அவருடைய திறமை அதில் சற்று கூடுதலாக இருப்பதனால அது அழகா இருக்கே தவிர, எல்லாமே அதே மாதிரி அதிகமாக ஓதப்பட்டு கேட்கப்பட்டு அது ரசிக்கப்பட்டால் அதுவும் அழகே, உங்களது குரலும் அழகே, சரிங்களா? அதனால இது எதுக்காக நம்ம இந்த சிந்தனையை சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஓதுறதுல குரல் ஒன்றும் பெரிய அழகானதெல்லாம் கிடையாது, நீ என்ன அவ்வளோ பெரிய சூப்பரா ஓதுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை ஓத விடாமலாம் ஆக்குவோம். அல்லது சத்தம் போட்டு ஓத விட மாட்டான் ஷைத்தான். அப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம குரலையும் அல்லாஹ்ல கேட்குறான். அல்லாஹ்வுக்காக வேண்டிய கிளாஸாக நம்ம ஓதக்கூடியதை, அல்லாஹ் குரானை தனது அடியார் ஓதக்கூடிய குரானை செவிமடுத்து கேட்பதை விடவும் எதையும் அல்லாஹ்ல கேட்பதில்லை. அப்போ அந்த அடிப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். ஆக அல் குரானை நாம் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த குரலில் நாம் கற்ற அந்த தஜ்வீத் முறையோடு நாம் ஓதும் பொழுது அது சிறப்பை பெறுகிறது. அதை நாமளே ரசித்து ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி உண்டு. இப்போ சூரத்துன் நாஸை நாம் பயிற்சி செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த குல் வந்துகிட்டே இருக்கு. குல் அஊது ஃபலக்ல வந்துருச்சு, சரிங்களா? அஊது பில்லாலே நம்ம படிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி எல்லாம் வந்த வார்த்தைக்கு தான். குல் அஊது, குல் அஊது சேர்த்து சொல்லும்போது குல் அஊது, உதடுகள் குவித்த வண்ணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல இதை நம்ம படிச்சோம். பிரப்பி ரா தடிப்பமா, பிரப்பி பிரப்பி பிரப்பின் நாஸ், பிரப்பின் நாஸ் நிறுத்தும் போது அது சுக்குனாகி விடுகிறது. நூன்ல சப்து இருக்கும்போது, நூன் மீம்ல சப்து இருக்கும்போது முழுமையான உண்ணா கொடுப்போம். அந்த அடிப்பில் நாக்கு மஹரஜை டச் பண்ணியே நம்ம தாராளமாக உண்ணா சில இஃபால தான் டச் பண்ணாமல் இன்பிட்வீன்ல வைப்போம். இங்கே டச் பண்ணி இதான் உண்ணா, ஓகே, இதான் இஃபா அப்படின்னு உண்ணா செய்யலாம். பிரப்பின் நாஸ், பிரப்பின் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ். சொல்லுங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ். இதுதான் முதல் வசனம். மலிகின் நாஸ், இலாஹின் நாஸ். இப்போ ஒன் பை ஒன்னா இந்த நூன் ஃபுல்லா ஒன்னா, அந்த சூரா ஃபுல்லா ஒன்னா தான் ஃபினிஷிங்ல, ஓகேங்களா? மலிகி, மாலிகி யௌமித்தீன். அதுல அலிஃப் சுகுரா இடம் பெற்றதால் அது மாலிக். இது மலிக். மலிகி, மலிகி, மலிகின் நாஸ், மலிகின் நாஸ். ஓகே, ரொம்ப ஈஸி. இலாஹின் நாஸ், இலாஹி, இலாஹி, இலாஹின் சேர்த்துணும். இலாஹி இழுக்க முடியாது, அடுத்த எழுத்துல நம்ம சேர்த்துறோம். இலாஹின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த நீட்டுறது இருக்கு பாத்தீங்கன்னா, நாஸ், அது 2, 4, 6 எல்லாமே கூடும். நீங்க முதல் ஆயத்துல நீங்க 6 நீட்டிங்கன்னா ஃபுல்லா 6 நீட்டணும். 4னா 4, 2னா 2. ஒருவேளை நம்ம நீட்டி ஓதிட்டே வந்தோம்னா இங்கே நீட்டிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 நீட்டி ஓதிட்டே வந்தோம்னா இலாஹின் நாஸ் 6 நீட்டலாம். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மின் ஷர்ரி சூரா ஃபலக்ல இருந்து வருது. மின் ஷர்ரி இஃபா செய்றோம், ஓகேங்களா? மின் ஷர்ரி மென்மையான ரா. மின் ஷர்ரில், மின் ஷர்ரில் வஸ்வாசில், வாவ் உதடுகள் குவித்து குவித்து, வஸ்வாசில், மின் ஷர்ரில் வஸ்வாசில் خناس. خا هايلايتر خا خناس, خناس. சொல்லுங்க. மின் ஷர்ரில் வஸ்வாசில் خناس, மின் ஷர்ரில் வஸ்வாசில் خناس. மின் ஷர்ரி, மின் ஷர்ரில் வஸ்வாசி, மின் ஷர்ரில் வஸ்வாசி. சொல்லுங்கள். மின் ஷர்ரில் வஸ்வாசி, வஸ்வாசில் خناس,
அல்-ஹன்னாஸ் அல்-ஹன்னாஸ் வஸ்வாசில் ஹன்னாஸ் ஹா. இதை வந்து காஃப் மாதிரி கன்னாஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, நல்லா காஃப் போட்டு அடிச்சிருக்காங்க, சிலர்ட்ட அந்த தவறு வருது. அல்லது ஹாவாக ஹன்னாஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, ஹன்னாஸ் காரி. ஆனா நம்ம வந்து லோவாவும் சொல்லக்கூடாது, ஹன்னாஸ் இல்ல, ஹன்னாஸ் இல்ல, ஹன்னாஸ் ஹா 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 இல்ல ஹா ஹன்னாஸ். இந்த அளவுக்கு இதை பெர்ஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சிறுக சிறுக பிராக்டிஸ் பண்றோம். கடைசி ஒரு தடவை சொல்லுங்க, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 வசனங்களை நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருப்போம். அடுத்த அந்த செஷன்ல இந்த சூராவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 19வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரத் நாஸை இன்ஷா அல்லாஹ் முழுமைப்படுத்த போகிறோம். இந்த செஷன்ல 19th ஒரு டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா கிளாஸ்லயோ வகுப்புலையோ குரூப்ஸ்லயோ சரிங்களா, ஓதி காட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது வைக்கப்படக்கூடாது. 4 பேருக்கு முன்னாடி ஓதும் போது, அதாவது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நேரடியான வகுப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஓதி காட்டும் போது தான் நம்மளிடமிருந்து எப்படி நம்ம ஓதுறோங்கிறது அந்த திறமை வெளிப்படும், நமது தவறுகள் அது திருத்தப்படும். அப்படி நமது தவறுகள் திருத்தி தரப்படும் பொழுதுதான் நாம் அதை திருத்தி கொண்டு நம்மை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிறகு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். அதனால இதை நம்ம செய்யணும். ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. தவறுகள் இருந்தால் திருத்தி கொடுக்கப்படும் என்றும் அந்த ஹதீஸினுடைய விரிவுரைகளில் நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படி நாம் ஓதி காமிக்கும் பொழுதுதான் நமக்கு திருத்தங்கள் செய்து கொடுக்கப்படும். அது மூலமா நம்ம திருத்திக்க முடியும். இப்படி ஓதும் போது பெரும்பாலும் எல்லாருக்கும் ஓதி காட்ட சொன்ன எல்லாருக்கும் என்ன தயக்கம் வரும்? நான் கரெக்டா ஓதிடுவேனா, தடுமாறிடுவேன், திக்கி ஓதிடுவேன், தப்பா ஓதிடுவேன், எனக்கு சரளமா வராது, எனக்கு தடுமாற்றத்தோட வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி யக்ரல் குர்ஆன் வஹுவ ஷாக்குன் அலைஹி வஹுவ யததஅ ஃபலஹு அஜ்ரான். யார் குர்ஆனை ஓதும்போது சிரமப்பட்டு திக்கி சிரமத்தோடு ஓதுறாங்க, அவங்க 2 மடங்கு கூலின்றாங்க. அதனால 2 மடங்கு கூலி அல்லாஹ் தர தயாரா இருக்காங்க. அதனால சிரமத்தோடு ஓதுவதில் அதிக நன்மை உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா நாஸ முடிச்சிடலாமா? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இப்ப இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அல்லதி. நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருந்தேன், தால் பலருக்கு ஏமாற்றத்துல தள்ளி விட்டுரும் சரிங்களா. தாலா சொல்லிடக்கூடாது, ஜாவாவும் சொல்லக்கூடாது. அல்லதி இல்ல, அல்லசி இல்ல, இன் பிட்வீன் அல்லதி. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். சு 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 சுதூர் இல்ல, சு சுதூரின் நாஸ் சரிங்களா. சிதிர் இலந்தை, அதனுடைய பன்மை தான் சுதூர். இலந்தைகள் அப்படிங்கிற மீனிங்கா மாறிடும். நீங்க சீன்ல சொல்றீங்களா, அப்ப சாதுல சொல்லும் போது நெஞ்சங்கள்ங்கிற மீனிங் இதுல வரும். சுதூரின் நாஸ். ஓகேங்களா. அப்ப நாஸ்ல வந்து ஒன்னா இருக்கு. ஹைர். அல்லதி, அது 2 ஹரக்கா நீட்டும் சொன்ன. அல்லதி யுவஸ்விசு. நிறைய பேரை பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்களேன். அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு 2 ஹரக்கா சொல்லவே இல்லை. இப்ப ஆனா கரெக்டா சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அப்படி தெரிஞ்சிருக்கும். நான் கவனிச்சு பாருங்க. அல்லதி யுவஸ்விசு தப்பு. அல்லதி யுவஸ்விசு, அந்த தி அழுத்தமா சொல்லணும். அந்த அழுத்தம் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தால்ல இருக்கணும். அது அல்லதி அல்லதி. அதனாலதான் தனியா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் பிரிச்சு எடுக்கிறோம்? தனியா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்து ஓதும்போது கரெக்டா ஓதுங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா. அல்லதி 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 யுவஸ்விசு. இப்ப சொல்லுங்க கரெக்டா வருதா? இல்லைன்னா அல்லதி யுவஸ்விசுன்னு நம்ம தி இழுக்காம போயிடுறோம். ஓகேங்களா. அப்ப அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு, அல்லதி யுவஸ்விசு ஃபீ. இது கூட ஃபீ சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1.5 ஹரக்கால சொல்லுவாங்க. இது 2 ஹரக்கா. ஃபீ சுதூரின் நாஸ், ஃபீ 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 சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ், ஃபீ சுதூரின் நாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். Once again, அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். Finally, மினல் ஜின்னதி வன்னாஸ். ரெண்டு ஒன்னா, ஜின்னாலே ஒன்னா, வன்னாஸ்லயும் ஒன்னா. ஓகேங்களா. இது 2, 4, 6 ஹரக்கா எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கலாம். முன்னாடி நீட்டினதன் அடிப்படையில தான். திடீர்னு 2 ஹரக்காவும் நீட்டிட்டு 4 ஹரக்காவும் நீட்டிட்டு திடீர்னு கடைசி வசனத்துல மட்டும் மினல் ஜின்னதி வன்னாஸ்
அப்படின்னு அது கடைசியா மட்டும் ஆறு கண்டிட்டு கூட இது சிலர் செய்யக்கூடிய தவறு. இது பெரும் தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை, பெரும் பிழை இல்லை, இது ஒரு சிறு பிழை. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? மினல் ஜின்னதி, மினல் ஜின்னதி, இந்த தீயை இழுத்துக்கூடாது. இதுதான் சில பேர் இழுத்துருவாங்க. இழுக்க சொன்னா இழுக்கிறது கிடையாது, இழுக்காதன்னு சொன்னா இழுக்கிறது. அல்லதி இழுங்க, ஃபீ சுதுர் இழுங்க, அங்க விட்டுருவோம். நூலை இழுக்க வேண்டிய இடத்துல இழுக்க மாட்டோம், விட்டுருவோம். இந்த இடத்துல பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம். மீனல் ஜின்னதி வன்னாஸ், இந்த இழுவை எதுக்கு? இது தப்பு. மீனல் ஜின்னதி, மீனல் ஜின்னதி, மீனல் ஜின்னதி வன்னாஸ், வன்னாஸ். சரி சொல்லுங்க. மீனல் ஜின்னதி வன்னாஸ். அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். சுலபமா சூரத்து நாஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.